குட்டீஸ் கலாட்டா கற்றல் உலகம் ஸ்டோரி டைம். அழகான ஒரு காடு, அதில் தண்ணி குடிக்கிற பல மிருகங்கள், அங்கங்கே பூத்து குலுங்குற பூக்கள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் பல விலங்குகள் அங்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே தான் நம்ம கதையும் நடக்க போகுது. அந்த காட்டில் துருத்துருன்னு இருக்கிற ஒரு முயலும் சாந்தமாக இருக்கிற ஒரு ஆமையும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு சமயம் அந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது யார் ரொம்ப வேகமானவங்கன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. அப்போது கூடி நின்னவங்க எல்லாம் ஒரு யோசனை சொன்னாங்க. 2 பேர்லேயும் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாம். யார் ரொம்ப வேகமாக ஓடி வராங்களோ அவங்க தான் வேகமானவங்க. 2 பேருக்கும் அந்த யோசனை ஒத்து வந்ததால் யானையோட தலைமையில் அந்த ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. முயல் படு வேகமாக ஓட ஆரம்பிச்சது. ஆனால் ஆமை ஒரு அடியாக மெதுவாக வச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் ஆமை ஆரம்பித்த அதே இடத்துல பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம முயல் படு வேகமாக ஓடி பாதி தூரத்தை கடந்துடுச்சு. பாதி தூரத்தில் அந்த முயலுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண முயல் அங்கேயே படுத்துடுச்சு. முயல் தூங்கின நேரமாக பார்த்து ஆமை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் ஆமை 3/4 தூரத்தை கடந்துருச்சு. ஆனால் முயல் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கண் விழிச்சு பார்த்த முயல் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஆமை முடிவுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஆனால் முயல் எங்கே தூங்கிச்சோ அதே இடத்துலையே அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்டம் பிடிச்ச முயல் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் ஆமையை நெருங்க முடியல. ஆமை பொறுமையாக அதோட இலக்கை அடைஞ்சிடுச்சு, வெற்றியும் பெற்றுச்சு. அப்போ தான் அந்த முயலுக்கு புரிஞ்சுது, வேகமாக இருக்கிறதுனால அது பலசாலியும் இல்லை, ஆமை பொறுமையாக இருக்கிறதுனால அது கோழையும் இல்லை. வெற்றி அடைஞ்ச ஆமைக்கு நடுவரான யானை கோப்பையை கொடுத்துச்சு. முயல் தன்னோட தப்பை உணர்ந்துச்சு. அதனால் ஆமை மறுபடியும் முயலை தன் நண்பனாக சேர்த்துக்கிச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மன்னிப்பு கேட்கும்போது நண்பர்களை கண்டிப்பாக நம்ம மன்னிக்கணும். அதே போல் நிதானமும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை தரும். வேகம் மட்டும் சில இடத்துல போதாது, நிதானமும் கண்டிப்பாக வேணும். நன்றி குட்டீஸ். மீண்டும் வேறு கதையில் பார்க்கலாம். குட்டீஸ் கலாட்டா கற்றல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.